ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. பொதுவாக பார்த்திங்கன்னா, நம்ம கோயிலுக்குள்ளே நுழையும் பொழுதே பெரும்பாலான பக்தர்கள் கோவிலில் இருக்கும் நிலைவாசல் படியை, அதாவது நுழைகின்ற அந்த வாசப்படியை தொட்டு நெற்றியில் ஒற்றிக்கொள்வார்கள். இந்த வேலையை நாம் எதற்காக செய்கின்றோம் என்றாவது சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? அந்த காலத்திலேருந்தே நம்மளுடைய முன்னோர்களும் சரி, நம்ம வீட்டில் இருக்க பெரியவர்களும் இந்த முறையை பின்பற்றி வருவார்கள். அதை பார்த்து சிறு வயதிலிருந்தே நாமளும் அந்த மாதிரி தொட்டு கும்பிட்டுக்கிட்டே வருவோம். ஆனால் இதற்கு பின்னாடி உள்ள ஒரு அறிவியல் ரீதியான, ஆன்மீக ரீதியான உண்மையை நம்ம புரிந்து கொள்ளணும். இந்த செயலுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய நன்மை நமக்கு இருக்கின்றது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். அது என்ன என்று தெரிந்து கொண்டு இனிமேல் நம்ம இதை தொடர்ந்து செய்யணும். எந்த ஒரு ஆலயத்திற்கு சென்றாலுமே அந்த வாசப்படியை நம்ம நுழையும் பொழுதே இந்த செயலை நம்ம செய்யணும். ஒரு செயலை அர்த்தம் தெரியாமல் நம்ம பின்பற்றுவதற்கும் அர்த்தம் தெரிந்து பின்பற்றுவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. சரி, கோயில் வாசல் படியை குனிந்து தொட்டு கும்பிடுவதற்கான காரணம் என்பதை நம்ம இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். அதுபோல் பார்த்திங்கன்னா, நம்ம கோயிலுக்கு செல்லும் பொழுது ஆண் தெய்வங்களாக இருந்தாலும் சரி, பெண் தெய்வங்களாக இருந்தாலும் சரி, அவர்களை எப்படி முறைப்படி தரிசனம் செய்து வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். அதுபோல் கோயில்களில் பார்த்திங்கன்னா, சில கோயில்களில் சிலைகளை நம்ம பக்கத்தில் போய் நின்று அந்த விக்கிரகங்களை நம்ம தொட்டு கும்பிடுவோம். இது சரியா தவறா அப்படிங்கிறதையும் நம்ம இதில் தெரிந்து கொள்ளலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க நம்ம சிவன் கோயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். முதல் விஷயம், நம்ம கோயிலுக்குள்ளே நுழையும் பொழுதே அந்த படிக்கட்டை நம்ம பணிந்து, முதலில் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனுக்குமே பணிவு அப்படிங்கிறது இருக்க வேண்டும். ஒரு மனிதனிடம் தலக்கணம் இல்லாத பணிவு வந்துவிட்டால் அவன் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக வாழ்ந்து விடுவான். தலகணம் அப்படிங்கிறது இல்லாததற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. இந்த கோவிலில் நம்ம பணிந்து, அதில் கூட நிறைய பேருக்கு நம்ம இந்த இடத்துல குனியணுமா, நம்ம குனிந்து இந்த படியை தொடணுமா அப்படிங்கிற அந்த எண்ணம் இருந்தாலே அது நமக்கு ஒரு எதிர்மறை எண்ணம் தான். அந்த இடத்துல யார் என்ன நினைப்பாங்க அதெல்லாம் நம்ம கூச்சப்படாமல் எந்த இடமா இருந்தாலுமே சாதாரணமாக அந்த தோற்றத்தோடு நம்ம இருக்கும் பொழுது தான் அது நமக்கு நன்மை பலிக்கும். அந்த இடத்துல நம்ம பணிந்து குனிந்து நம்ம அந்த படியை தொட்டு வணங்குவது நமக்கு ஒரு சிறப்பானது. இதுதான் பார்த்திங்கன்னா இதற்கு பின்னாடி இருக்கின்ற முதல் விஷயம். இந்த பணிவை நம்முடைய வாழ்க்கையிலுமே பின்பற்ற வேண்டும். அதுதான் இது உணர்த்துவது. காலங்காலமாக நம்மளுடைய முன்னோர்கள் இதை செய்து வருவதற்கு பின்னாடி உள்ள காரணமும் இதுதான். குனிந்து நிமிரும்போது பார்த்திங்கன்னா ஒரு மனிதனுக்கு சூரிய நாடி இயங்குவதாக சொல்லப்பட்டுள்ளது. படிக்கட்டை விரல்களால் தொடுவோம், தொட்ட விரல்களை நெற்றியில் ஒத்திக்கொள்வோம். இப்படி குனிந்து விரல்களை அந்த நிலைவாசல் படியில் வைத்துவிட்டு சரியாக 2 புருவத்திற்கும் மத்தியில் நம்முடைய விரல்களை லேசாக அழுத்தம் கொடுக்க வேண்டும். இவ்வாறு பார்த்திங்கன்னா நம்ம புருவத்தின் நடுப்பகுதியில் நம்ம அழுத்தம் கொடுத்து எடுப்பதன் மூலமாக ஆக்ன சக்கரம் அப்படிங்கிறது நம்ம உடலுக்குள்ளே இருக்கின்றது செயல்பட ஆரம்பிக்கும். இது செயல்படும் பொழுது பார்த்திங்கன்னா நமக்குள்ளே இருக்கின்ற எதிர்வினை தீய சக்திகள்லாம் வெளியேறிவிடும். தீய சக்தியானது வெளியேறிய பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், அதற்கப்புறம் சன்னிதானத்திற்குள்ளே நுழைகிறோம். இதனால் கோவிலில் இருக்கக்கூடிய நல்ல அதிர்வலைகளை நம்முடைய உடம்பில் சீக்கிரமே கிரகித்து கொள்ள முடியும். இதனால தான் பாசிட்டிவ் எனர்ஜி நமக்குள்ளே அதிகமாகவே செல்லும். இனிமேலும் பார்த்திங்கன்னா நம்ம கோயிலுக்குள்ளே போகும் பொழுது குனிந்து நிலைவாசல் படியை வலது கை விரல்களால் தொட்டு அந்த விரலை 2 புருவங்களுக்கும் மத்தியில் லேசாக வைத்து அழுத்தம் கொடுத்து விட்டு இறைவனை மனதில் நினைத்து கொண்டு கோவிலுக்குள் செல்லுங்கள். அவ்வாறு செல்லும் பொழுது பார்த்திங்கன்னா நமக்கு இறைவனோட ஆசீர்வாதமும் அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும். இது நமக்கு தெரியும் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா மற்றவர்களுக்கும், நம்ம கூட வருகிறவர்கள் யாராக இருந்தாலுமே அவர்களுக்கு இதை சொல்லிக் கொடுக்கணும். நமக்கு தெரிந்ததை நம்ம சொல்லிக் கொடுக்கும் பொழுது அது மற்றவர்களுக்கு போய் சேரும் பொழுது அவர்களும் அந்த பாணியில் பின்பற்றும் பொழுது தான் அவர்களுக்கும் அது நன்மை பயக்கும். அது குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் சரி, உறவினர்களுக்கு யாருக்கு வேண்டுமானாலும். ஏன்னா இதற்கு பின்னாடி இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத அவர்கள் தெரிந்து விட்டார்கள் என்றால் அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை பின்பற்ற ஆரம்பித்து விடுவார்கள். தெரியாத பட்சத்தில் தான் பார்த்திங்கன்னா நம்ம கோயிலுக்குள்ளே நுழையும் பொழுது அந்த நிலைவாசல் படி எதுக்கு தொட்டு கும்பிட்றோம், சரி கடவுளுக்கு மரியாதை கொடுக்குறோம் அப்படிங்கிறதுனால நம்ம அதை தொட்டு கும்பிட்றோம் அப்படிங்கிறத நினைப்போம். இல்லை அதை இறைவனாக பார்ப்பதனால அந்த வாசப்படியை நிறைய பேர் மிதிக்காமலும் தாண்டி போவாங்க. எப்பொழுதுமே இது ஒரு நல்ல பழக்கம். இதற்கு பின்னாடியும் இந்த ஒரு விஷயம் இருக்குது. அந்த பணிவு அப்படிங்கிறது அனைத்து மனிதர்களுக்குமே தேவையான ஒன்று. அதனால் இறைவனிடமே நம்ம பணியும் பொழுது அந்த இறைவன் பார்த்திங்கன்னா மற்ற எல்லா இடத்துலையுமே நமக்கு ஒரு பணிவான வாழ்க்கையை கொடுப்பார் அப்படிங்கிறது தான் ஐதீகம். அதுபோல் பார்த்திங்கன்னா நம்ம பொதுவாக இப்போ கோயில்களுக்கு செல்கிறோம்.
ஆண் தெய்வங்களான கோயிலான பெருமாள் கோயில், சிவன் கோயில், முருகன் கோவில், பிள்ளையார் கோவில் இப்படிப்பட்ட கோவில்களுக்கு செல்கின்றோம். அதே போல் பார்த்திங்கன்னா பெண் தெய்வங்களான அம்பாள் கோவில்களுக்கும் நம்ம செல்கின்றோம். இப்படி ஆண் தெய்வங்களுக்கு என்று சில கோவில்கள் இருக்கிறது, அதே போல் பெண் தெய்வங்களுக்கும் சில கோவில்கள் இருக்கிறது. ஆண் தெய்வங்கள் உள்ள கோவில்களுக்கு சென்றால் அந்த தெய்வத்தை எப்படி வணங்கணும், பெண் தெய்வம் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு சென்றால் அந்த தெய்வத்தை எப்படி வணங்கணும் என்ற அந்த ஒரு சூட்சமத்தையுமே நம்ம தெரிந்து கொள்வது சிறப்பு. ஆண் தெய்வத்தை எப்படி வழிபடணும், பெண் தெய்வத்தை எப்படி வழிபடணும் அப்படிங்கிற ஆன்மீகம் சார்ந்த அந்த விஷயத்தை நம்ம இதில் தெரிந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, முன்பே கூறியது போல் கோவிலுக்கு சென்றால் அங்கே இருக்கும் சிலைகளை நாம் தொட்டு வழிபடுவது சரியா தவறா என்பதையும் நம்ம அந்த கேள்விக்கான விடையும் தெரிந்து கொள்ளலாம். ஆலயங்களில் இருக்கும் ஆண் தெய்வங்களை வழிபாடு செய்யும் பொழுது முதலில் அவர்களுடைய பாதத்தை பாருங்கள். ஆண் தெய்வங்களுடைய அந்த பாதத்தை பாருங்கள். அதை பார்த்து விட்டு பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அவர்களுடைய முகத்தை பார்ப்பது அந்த தெய்வத்தினுடைய வழிபாடு சிறப்பானதாக இருக்கும். ஆண் தெய்வத்தின் முகத்தை அப்படியே தரிசனம் செய்வது சிறப்பான பலனை கொடுக்கும். முதல்ல காலில் இருந்து ஆரம்பித்து அப்படியே நம்ம முகத்தை பார்ப்பது, இதுதான் ஒரு முறையான வழிபாடு அப்படிங்கிறது ஆன்மீகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒன்றாக இருக்கின்றது. அதுவே பார்த்திங்கன்னா ஆலயங்களில் இருக்கும் பெண் தெய்வங்களை வழிபாடு செய்வதாக இருந்தால் பெண் தெய்வத்தின் முகத்தை முதலில் தரிசனம் செய்துவிட்டு அதன் பிறகு அவர்களுடைய பாதங்களை தரிசனம் செய்வது சிறப்பான பலனை தரும் என்று சொல்லப்பட்டுள்ளது. இந்த முறையில் கோவிலுக்கு சென்று தெய்வங்களை வணங்கி அவர்களுடைய வைக்கக்கூடிய வேண்டுதல்கள் உடனே பலிக்கும் என்பதும் நம்பிக்கையாம். இனி வரும் காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கோவிலுக்கு சென்றால் இந்த வழிபாட்டு முறையை பின்பற்றி பாருங்கள், நிச்சயம் நல்லது நடக்கும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். நம்ம ஆலயத்தில் செய்கின்ற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே, நம்ம முன்னோர்கள் வழி பின்பற்றி வருகின்ற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே அது நம்மளுடைய வாழ்க்கை முறையிலையுமே ஒரு ஆரோக்கியமான செல்வ வளம் மிக்க ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கின்றது. இந்த வழிபாட்டு முறையும் அப்படி தான். எப்படி இறைவனை நம்ம வழிபாடு செய்கிறோமோ அதே போல தான் நம்மளுடைய வாழ்க்கை முறையும் அமைகிறது அப்படிங்கிறதையும் உணர்ந்து கொள்ளணும். ஒரு மனிதன் பார்த்திங்கன்னா எப்படி பணிந்து அந்த இறைவனை வணிந்து வருகின்றானோ அதே போல தான் அவன் மற்ற இடத்துலையுமே அதே நிலையில் இருப்பான். எந்த இடத்துலையுமே நம்ம பணிந்து கொள்ளாமல் நான் அப்படிலாம் செய்ய மாட்டேன், யாருக்குமே நான் அணிபணிவது கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருந்தோம்னா கடவுளை போய் கும்பிட்றதுல எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. மற்ற மனிதர்களுக்கும் மரியாதை அப்படிங்கிறது அந்த ஒரு ஆள் கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறது தான் அர்த்தம். எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா யாரையுமே நம்ம தரக்குறைவாகவும் பார்க்கக்கூடாது. எல்லாருமே சமமாக தான், அனைத்து மனிதர்களுமே சமந்தான் அப்படிங்கிறத உணரும் வகையில் தான் ஆலயம் இருக்கின்றது. அதனால் அதை நம்ம புரிந்து கொள்ளணும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இப்போது இருக்கக்கூடிய பழக்கம் என்னவென்றால், கோவில்களுக்கு நம்ம செல்லும்பொழுது பார்த்திங்கன்னா அங்கே அருகில் சென்று வழிபடக்கூடிய தெய்வங்களை நம்ம சிலைகளை தொட்டு பாதங்களை தொட்டு தலையை தொட்டு அவர்களுடைய நெற்றியில் இருக்கிற குங்குமங்களை பூசி இல்லை அவர்களுக்கு மேலே இருக்கின்ற அந்த பூக்களை இதெல்லாம் நம்ம எடுத்து கொண்டு வருவது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு தவறான விஷயந்தான். இறைவனுக்கு முன்னாடி நம்ம ஒரு நிலையில் நின்று அவரை கண்குளிர தரிசனம் செய்து வேண்டுதல்களை நம்ம மனதார சொல்லிக்கொள்ளணும். இதுதான் முறையான வழிபாடு. அவர்களுடைய பாதங்களை தொட்டு குங்குமத்தை தொட்டு இப்படி நம்ம கைப்பட தொடுவது அப்படிங்கிறது சரியானது கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை. இவ்வாறு தொட்டு வணங்கக்கூடாது. அருகில் நின்று நம்ம கண்குளிர பார்த்து வணங்கினாலே அதுவே போதுமானது தான். சொன்ன மாதிரி தான் ஆண் தெய்வங்களாக இருந்தால் நம்ம பாதங்களை தரிசனம் செய்து அதற்கப்புறம் அவர்களுடைய திருமுகத்தை பார்த்து வணங்குவது. அதே போல் பெண் தெய்வங்களாக இருந்தால் முகத்தை பார்த்துவிட்டு அதற்கப்புறம் பாதங்களை பார்த்து வணங்குவது. இந்த முறையை பின்பற்றி வந்தாலே அதுவே போதுமானது தான். இப்படி நம்ம வழிபாடு செய்தாலே அது நம்மளுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இனி வரும் காலங்களில் பார்த்திங்கன்னா வாசற்படியை தொட்டு கும்பிட்டு அதற்கப்புறம் ஆலயத்திற்குள் செல்வது, அங்கு சென்று எப்படி முறைப்படி வழிபடுவது அப்படிங்கிறத இந்த முறையை பின்பற்றி வாருங்கள். இனிமேலும் பார்த்திங்கன்னா வாழ்க்கையானது வளமுடன் இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையான ஐதீகம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா சுவாமியோட நெற்றியில் வைத்திருக்கும் குங்குமத்தை தொட்டு எடுத்து தங்களுடைய நெற்றியில் வைத்துக்கொள்வார்கள். அது அருகில் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல அவர்கள் ஒரு தட்டில் வைத்திருப்பார்கள். அதை தான் நம்ம எடுத்துக்கொள்ளணுமே தவிர இந்த முறையை செய்யக்கூடாது. இது ஒரு தவறு தான். கோவிலுக்கு சென்றால் அங்கு உள்ள சிலைகளை நம்ம தொடாமல் வழிபாடு செய்வதே சரியான முறை என்று சொல்லப்பட்டுள்ளது. இதனால் வரை நம்ம சிலையை தொட்டு வழிபாடு செய்திருந்தாலும் சரி, இனிமேல் அந்த தவறை செய்யக்கூடாது. ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டிருக்கும் இந்த சின்ன சின்ன எளிமையான குறிப்புகளும் நம்மளுடைய வாழ்க்கையை வளமாக்கக்கூடியதாகத்தான் இருக்கின்றது. அதனால் நம்ம கோயிலில் எப்படி ஒழுங்காக நடந்து கொள்கிறோமோ அதே போல் தான் நம்மளுடைய வாழ்க்கையுமே அமையும் அப்படிங்கிறதை நம்ம உணர்ந்து கொள்ளணும்.
கடவுளுக்கு நம்ம முறைப்படி எப்படி மரியாதை கொடுத்து நடந்து கொள்கிறோமோ அதே போல தான் மற்ற மனிதர்களுக்குமே நம்ம கூட இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, தெரியாதவர்கள் யாராக இருந்தாலுமே அவர்களுக்குமே அதே போல தான் நம்ம இறைவனை எவ்வாறு பார்க்குறோமோ அதே போல தான் மற்றவர்களுமே பார்க்கணும். அதனால் மனிதர்களில் வேறு கிடையாது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். எந்த கடவுளுமே பார்த்திங்கன்னா இவர்கள் தான் எங்களை வழிபடணும் அப்படின்னு சொல்வது கிடையாது. மனிதர்கள் தான் அவர்கள் முறைப்படியாக அவர்களாக இந்த கடவுளைத்தான் நாங்கள் வழிபடணும் அப்படி இப்படின்னு பிரித்து கொண்டு வழிபாடு செய்கின்றனர். இறைவன் ஒன்றுவர் தான், ஆனால் அவர் உருவங்களைத்தான் நம்ம வெவ்வேறாக வழிபடுகிறோம் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். அதனால் எந்த ஒரு இறைவனாக இருந்தாலுமே அவர்களுக்கு மரியாதை கொடுக்க நம்ம பழகிக்கொள்ளணும். அந்த மரியாதை தான் நம்மளுடைய வாழ்க்கை முறையை காப்பாற்றும், வளமாகவும் வைக்கும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளணும். அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.